எத்தே என்ன மருமலை? எத்தே எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும் தாங்க. 5000 ரூபா வேணுமா? ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்கா. எதுக்கிட்டி உனக்கு 5000 ரூபா? எத்தே நேத்தைக்கு பக்கத்து வீட்டு பரிமளா அக்கா கூட துணி கடைக்கு போயிருந்தோம்ல, அங்கே ஒரு சுடிதார் பார்த்தேன் எத்தே. 5000 ரூபா விலை சொன்னான். அதை வாங்கிறதுக்கு தான் ரூபா கேட்கேன். ஓஹோ, கிடக்க காணாது. நீ 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு சுடிதார் எடுத்து போட்டால் தான் போட முடியுமோ? 5000 ரூபாலாம் தரமாட்டேன். வேணா ஒரு 500 ரூபா தரேன். 500 ரூபாய்க்கு ஏதாவது சுடிதார் வாங்கி போட முடிஞ்சா போடு. சரிங்க எத்தே, அப்போ 500 ரூபா தாங்க. நம்ம ஸ்னேகாக்கு 500 ரூபாய்க்குள்ள ஏதாவது நல்ல சுடிதாரா பார்த்து எடுத்து கொடுங்க. என்ன மருமலை சொல்லுங்க? சுடிதார் உனக்கு இல்லையா? ஏன் முழுக்கா? ஆமாத்தே, நேற்றுக்கு துணி கடையில் அந்த சுடிதாரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்து. நான் நேற்றுக்கே வாங்கிட்டேன். சரி, நம்ம ஸ்னேகாக்கும் அதை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் தான் ரூபா இல்லைன்னு சொல்லிட்டீல்ல, நீங்கள் 500 ரூபாயே தாங்க. 500 ரூபாய்க்குள்ளே ஏதாவது சுடிதார் இருந்தால் வாங்கி கொடுங்க. மருமலை ஒரு நிமிஷம் இரு. மருமலை, என் மோளுக்கு துணி எடுத்து கொடுக்கேன்னு சொல்லிட்டா. இனிமே நான் ரூபா தர மாதிரி நல்லா இருக்காதுல்ல? பீரோக்குள்ள ஒரு 10000 ரூபாய் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் என் மோளுக்கும் அந்த சுடிதாரை வாங்கி கொடு மருமலை. நமக்குன்னா யோசிக்காவ மோளுக்குன்னு உடனே பணம் எங்க இருந்தாலும் வருதுன்னு பாரு. எத்தே, சுடிதார் விலை 5000 ரூபா தானே, நீங்க 10000 ரூபாய் எடுத்துட்டு போக சொல்றிய? ஆமா மருமலை, அப்படியே அந்த சுடிதார்ல எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்துரு. நமக்கு சுடிதார்னா எதுக்கு வாங்கணும், ஏன் வாங்கணும்னு கேட்குது. வயசான காலத்துல இந்த கிழவிக்கு சுடிதார் பண்ணுமா சுடிதார்? எத்தே, நான் சுடிதார் வாங்கிட்டு வரேன். நீங்க பல்ல காட்டினதெல்லாம் போதும், வாயை மூடுங்க, பார்க்க சகிக்கல.